இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. முழு உள்ளத்தோடு உம் நாமம் மீண்டுமாய் முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீ அனைத்தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அனைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன் கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர். கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன். ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு
வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுவோமா? என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக. சேர்ந்து சொல்லுவோம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவேன், அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காய் வாழுகிற வாழ்க்கையாகவே இருப்பதாக. எப்போது நான் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். இருக்கிற ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அது சமாதானம் மிகுந்ததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் ஒரு பாடலை பாட இருக்கிறோம். மிக அருமையான ஒரு பாடல். பாஸ்டர் ரீகன் கோமஸ் எழுதின பாடல். ஆனால் அந்த காலங்களிலே இவர் பாடுறதுக்கு முன்னாலேயே பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் அவர்கள் அந்த பாடலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பாடினார். ரீகன் கோமஸ் பாஸ்டர் அவர் வெளி உலகத்துக்கு ரொம்ப அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த பாடலை டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் பாடியிருந்தார். அதன் பிறகு ஆண்டவர் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவங்கள நல்லா வெளியே கொண்டு வந்து பிரபலப்படுத்துகிற அந்த நேரத்தில் பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் அந்த பாடலை பாடினாங்க. அவர்கள் எழுதின பாடல் தான் பாஸ்டர் ரீகன் கோமஸ் எழுதின பாடல். என் நேசர் நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அதை ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக நாம் இணைந்து நாம் பாடப் போகிறோம். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என்
நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. மீண்டும் சொல்லுவோம், என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும். என் நேசர்
நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹalleluya ஹalleluya ஷகரபலஹ பரயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்சம் ஒருமனப்பட முடியுமா? கொஞ்சம் ஒருமனப்படுவீங்களா? வேறு சிந்தைக்கு இடம் கொடுக்காம, வேறு வேலைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல், ஏதோ ஒரு தடை நான் உணர்றேன், அதை தூக்கி எடுத்து அப்படியே தேவ சமூகத்தில் வச்சிருங்க. கர்த்தரை துதிக்க நம்முடைய பலவீனம் ஒரு தடையா இருக்க வேண்டாம். நம்முடைய தேவைகளோ பிரச்சனைகளோ தடையா இருக்க வேண்டாம். அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் பேசுங்க. நேரத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்க நேசர் நீர் தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி ஐயான்னு சொல்லுங்க. ரபல கபல பரக ஷீலம நமரபரப ரிபல பஷந்தர லகரபலம் ரிபல கதர லகத மசேதர குலபல கஷீல லகரபரப பப பஷ்யந்தர பலகதர பல பரபல பரகதர மரபரப கி மகப பப ஷதர பலகதர லகதர மசீதல பரபி கமர பரப. ஹalleluya 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 ஹalleluya. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே இன்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என்னுறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம்
ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா திஸ்கேனு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா திஸ்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கும் நிறைந்திருக்கிறவரே, வியாபித்திருக்கிறவரே, யெகோவா எலோஹிம், பா ஸ்தோத்திரம், எல்ஷடாய், சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் நடுவில் மகிமைப்படும் எல்லா துதி தோத்திரங்கள், துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும், ஜெபிக்க வேண்டியவர்களுக்கு கர்த்தர் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். Praise you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து சில ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் ஆலோசனை கர்த்தர். ஒரு பெயர், என்ன பேர்? அவர் ஆலோசனை கர்த்தர். பைபிள் எங்கே போட்டிருக்கு? ஸ்தோத்திரம், ஏசாயா 9:6. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பெயர் அப்படின்னு அர்த்தம். அவருடைய நாமம் என்னெல்லாம் போட்டிருக்குது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. சொல்லுங்கள். நித்திய பிதா, சமாதானம், இதெல்லாம் அவருடைய பெயர்கள். ஆலோசனை கர்த்தா என்று எழுதப்பட்டிருக்கு. ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். His name is wonderful and then கவுன்சிலர் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஆலோசனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனைகள் மிக மிக முக்கியம். கவுன்சில் மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். இந்த நாட்களிலே அதிகமாய் தேவைப்படுகிறது. அதை கேட்டுக்கொள்பவர்கள் தப்பி பிழைப்பார்கள். சரியான ஆலோசனையை, நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கொள்கிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், சில நேரங்களில் நம்முடைய சரீர ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பொழுது மருந்துகளோடு சேர்த்து மருத்துவர்கள் சில ஆலோசனை சொல்லுவார்கள். நமக்கு தெரியும் தானே? அந்த ஆலோசனைப்படி செய்தால் நமக்கு அது நன்மையாக இருக்கும். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் நமக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் அநேக நேரங்களிலே ஆண்டவர் நேரடியாக நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். சில நேரங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நேரடியாக ஆலோசனை வழங்குவார், காதுகளிலே பேசுவார். சில நேரங்களிலே சொப்பனத்திலே ஆலோசனை தருவார். அநேக நேரங்களிலே வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது வசனங்களின் மூலமாய் ஆண்டவர் அந்த ஆலோசனைகளை தருவார். இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது இந்த ஆலோசனைகளை சரியாக கேட்பவர்கள் தப்பி பிழைப்பார்கள் என்ற வார்த்தை ஏன் சொன்னேன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராக சீரியாவின் ராஜா ஒவ்வொரு முறையும் பயங்கரமான யுக்திகளை கையாண்டு இந்த வருஷம் எப்படியாவது இஸ்ரவேல் ராஜாவை பிடிச்சிடலாம்
இந்த இடத்துல போய் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் பாளையம் இறங்கிட்டா நிச்சயமாக இஸ்ரவேல் ராஜாவை மேற்கொண்டு விடலாம் என்று அவன் நினைத்து காரியங்களை செய்யும் பொழுது, அந்த சீரியாவின் ராஜா அப்படி காரியங்களை செய்யும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யார் இருந்தால்? எலிசா இருந்தார். எலிசா முன்கூட்டியே என்ன சொல்லுவாருன்னா, இப்படி சீரிய ராஜா வந்து இந்தந்த இடத்துல பாளையம் இறங்குறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பார். அப்போது எலிசாவுடைய ஆலோசனையை கேட்டதான இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்வான்னா, அவன் ஆட்களை அனுப்பி அது உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டு இப்படி அநேகந்தரம் தன்னை என்ன செஞ்சிட்டான்? காப்பாற்றி கொண்டான். எந்த அளவுக்கு சீரியர்கள் குழம்பி போனார்கள்னா, அந்த சீரிய ராஜா என்ன செய்வானா, தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி, நம்மகிட்ட யாரோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், நான் போடுற பிளான் எல்லாம் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கொண்டு அறிவிச்சிடறான். உடனே அந்த சீரிய ராஜா கிட்ட இருந்ததான மந்திரிகளில் ஒருத்தர் சொல்லுவான், ஐயா அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் சைட்லேருந்து யாரும் என்ன செய்யலை, அவர்கிட்ட சொல்லலை, அங்கே எலிசா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறான், ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், நீ ராஜா தம்முடைய பள்ளியறையில் பெட்ரூமில் பேசுகிற விஷயத்தை கூட அவன் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்க முடியும், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தம்முடைய ஆலோசனை, அவனை காப்பாற்றுகிறதற்காக ஆலோசனையை யார் மூலமாய் கொடுத்தார் சொல்லுங்கள்? தேவ மனுஷன் மூலமாய் கொடுத்தார், தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுத்தார். இன்னொரு சரியா பேரோட சொல்லணும்னா, தீர்க்கதரிசியும் தேவ மனுஷனுமாகிய எலிசாவின் மூலமாக ஆலோசனை கொடுத்தார். இன்றைய வரைக்கும், இன்றைய நாட்கள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தேவனுடைய மனிதர்கள் மூலமாக கொடுக்கத்தான் செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆலோசனை தேவை, அதான் ஆலோசனை கர்த்தர். அப்போது சங்கீதம் 32:8 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சங்கீதம். அங்கே ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறார்? சங்கீதக்காரன் மூலமாக அழகாக ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு வண்டர்ஃபுல் கவுன்சிலர் நமக்கு இருக்கிறார். இன்னைக்கு ஆலோசனை ஊழியத்தை குறித்து பரவலாக பேசப்படுகிறது. ஆலோசனை ஊழியத்துக்கு அதிகமாக இந்த நாட்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா விதங்களிலும் ஒரு திருமண வாழ்க்கை நிற்கிறதுக்கு அங்கே ஆலோசனை தேவைப்படுது. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் தேவைப்படுது, மேரிட் பீப்புளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, படிக்கிறவங்களுக்கு, படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, கல்லூரியில் சேர்றதுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, மற்றவர்களிடத்தில் எப்படி பழகுவது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, ஆலோசனை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலும், கர்த்தருடைய காரியத்திலும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும், கர்த்தருக்குள்ளும் விசுவாசத்திலும் எப்படி வளருவது என்பதற்கு ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆலோசனை நமக்கு தேவை அப்படின்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமேன். ஆலோசனை நமக்கு தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருக்கும் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஆலோசனை ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறவன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம், அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுப்பார், தேவ மனிதர்கள் மூலமாகவும் ஆலோசனை கொடுப்பார் அப்படின்றத என்ன செஞ்சுக்கிட்டோம்? புரிந்து கொண்டோம். அப்போ இந்த ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்தோத்திரம். எலிசாவுடைய ஆலோசனை கேட்ட, எலிசாவின் மூலமாய் கர்த்தர் சொன்ன ஆலோசனையை தேவ மனுஷன் மூலமாய், இன்னும் ஒரு வார்த்தையில் சொன்னால் புரிகிற மாதிரி சொன்னால், தேவ மனுஷன் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆலோசனையை ஏற்று அதன்படி நடந்த இஸ்ரவேலின் ராஜா தப்பி பிழைத்தான். அல்லேலூயா. அதுபோல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண, இதை வச்சு நம்ம என்ன குறிப்பு ஜெபிக்க போறோம்னா, நாம மற்றவங்களுக்கு நிறைய நேரம் ஆலோசனை வழங்குறோம் இல்லையா? இதை செஞ்சு பாருங்க, அதை செஞ்சு பாருங்கன்னு. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், மற்றவர்களிடம் இருந்து நான் பெறுகிற ஆலோசனைகள் தீர்க்க தரிசன ஆலோசனைகளாக உம்மிடத்திலிருந்து வந்தவைகளாக இருப்பதாக. மாம்சத்தில் சொல்லிடக்கூடாது, அனுபவத்தை நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, அறிவை நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அனுபவம் அவசியம்தான்.
நம்முடைய அனுபவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அறிவு அவசியம்தான், அறிவு அவசியம், அறிவு அது அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அறிவின் அடிப்படையிலே சில ஆலோசனைகள் கொடுப்பது உண்மைதான். ஸ்தோத்திரம். இந்த சப்ஜெக்டை இப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம் சொல்லிட்டு தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த சப்ஜெக்டில் சாதித்தவங்க சொல்கிற ஆலோசனை சரியாக தானே இருக்கும், சரிதானா? அதெல்லாம் இருக்குது, உண்மை, அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அதையும் தாண்டி வாழ்க்கைக்கு அவசியமான சில ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுப்பது தீர்க்க தரிசன ஆலோசனைகளாக இருக்கட்டும் ஐயா என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மகிட்ட ஆலோசனை கொடுக்குறவங்க ஏதோ ஒரு ஆலோசனை அவங்க மனதில் தோன்றதை சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை குழப்பி விட்டுறக்கூடாது. நான் சொல்கிறது விளங்கிச்சா விளங்கலையா? நிறைய நேரங்களில் நான் கவனிச்சிருக்கிறேன். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே கவனிச்சிட்டே வரேன். யாரெல்லாம் நான் சொல்லுகிற ஆலோசனைகளை அப்படியே கேட்டு அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப்பில் நன்மையும் மேன்மையும் உயரும் வர்றதை பார்த்துருக்குறேன். சும்மா கேட்கணுன்ற ஒரு கடமைக்காக எதையோ கேட்டுட்டு பாஸ்டர் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்கிறத அவங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மனசில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனாலும் ஒரு பேச்சுக்கு கேட்குறது போல் கேட்பாங்க. ஆனால் அதை நான் சொல்கிறத செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு முதல்லே தெரியும். ஆனாலும் போய் அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆனால் அதில் ஒரு நிறைவோ ஆசீர்வாதமோ இல்லாமல் இருக்கிறதையும் நான் கண்கூடாய் பார்த்துருக்கிறேன். நல்லா தெரியும் எனக்கு. ஆனால் சொல்ல மாட்டேன் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்களுக்கும் அது தெரியும். ஐயோ இப்படி போய் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப நம்மகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு சங்கோச்சமாக இருக்கும். பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னபடி செஞ்சுருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும், ஆனால் நாங்கள் இப்படி மாற்றி செஞ்சுட்டோம், அதனால எங்களுக்கு இப்படி ஒரு குறைவு வந்துருச்சு, இல்லை ஒரு ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தெரியும் நமக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஆலோசனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் துன்மார்க்கருடைய ஆலோசனைன்னு ஒன்று இருக்குது. எப்படி? துன்மார்க்கருடைய ஆலோசனை. இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை இப்போ எந்த இடத்துல இருக்குது? சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு ஆலோசனை சொல்ல வர்ற ஆள் எப்படிப்பட்டவங்கிற ஒரு டிசைன்மெண்ட் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு நல்ல நம்முடைய உயர்வுக்கு ஏதுவான ஆலோசனை சொல்லுகிறார்களா, இல்லை என்றால் உள்ளே ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு நம்மை கவுத்தி விடுறதுக்கான அந்த வார்த்தை எனக்கு நான் பயன்படுத்துறதுக்கு ஐம் சாரி. நம்மை அதுக்கு என்ன கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஃபால் டவுன் பண்ண வைக்கிறதுக்கு, விழ வைக்கிறதுக்கான ஆலோசனை கொடுக்குறாங்களா நமக்கு என்ன செய்யாது தெரியாது. தாவீதை விழ வைக்கிறதுக்கு ஒருத்தன் செமையான ஆலோசனை கொடுத்தான் பாருங்க. ஆமாவா இல்லையா? தாவீதை விழ வைக்கிறதற்காக, அழிக்கிறதற்காக, அவன் உயிரை எடுக்கிறதற்காக ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தது யாரு சொல்லுங்க? கேட்கவே மாட்டேங்குதே. அகித்தோப்பேல். அவன் கொடுத்த ஆலோசனையை மட்டும் அப்சலோம் கேட்டிருந்தான்னா தாவீதோட பாடு பெருந்திண்டாட்டமாயிருக்கும். ஆனால் தாவீது தேவர் நோக்கி அதற்கு அகித்தோப்பேல் அங்கே போயிட்டான உடனே தாவீதுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு நாட்கள் தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரனாக இருந்தவன் அகித்தோப்பேல். தாவீதுக்கு அகித்தோப்பேலுடைய கேலிபர் நல்லா தெரியும். ஆனால் அவனுடைய இப்பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய உள் நோக்கமும் யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். அதனால ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனை என்ன செய்யுங்க, அபத்தமாக்குன்னு சொல்லி ஜெபிச்சதுனால ஆண்டவர் கர்த்தரே அகித்தோப்பேல் ஆலோசனை அபத்தமாகி போட்டார் தாவீது நிமித்தமாக, தாவீதுக்கு காண்பித்த இரக்கத்தின் நிமித்தமாக. அதனால நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் நம்மை தூக்கி விடுகிற ஆலோசனைகளா இல்லை நம்மை தடுமாற செய்கிற ஆலோசனைகளான்றது நமக்கு தெரியாது. ஆகவே ஆண்டவர்கிட்ட முதல்ல என்ன ஜெபம் பண்ணி வைக்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனைன்னு ஒன்று வந்தா அது உம்மிடத்துல இருந்து, மனுஷங்க சொன்னாலும் அது உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு சொல்லப்படுகிற ஆலோசனையாக இருக்கும்படி அருள் புரிவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு விடுதலைக்கு ஏதுவாக, சமாதானத்திற்கு ஏதுவாக, உயர்வுக்கு ஏதுவாக, நம்பிக்கைக்கு ஏதுவாக, மேன்மைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான ஆலோசனைகளாக இருக்கும்படி, தீர்க்க தரிசன ஆலோசனைகளாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வீராக அப்படின்னு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த டிசைன்மெண்ட்டும் நமக்கு இருக்கணும், ஒரு பகுத்தறிவு. இந்த ஆலோசனை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றது அது தேவன்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லுவார், நமக்கு அதுக்கு ஏற்ற விதத்தில் நடத்துவார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள் அது சொல்லும் பொழுதே நமக்கு நல்லா தெரியும் இது தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். நல்ல எப்படிப்பட்ட ஆலோசனை, துர்மார்க்கருடைய ஆலோசனைன்னு ஒரு ஆலோசனை இருக்குது. அது சொல்லிட்டேன்னா நெகட்டிவான ஆலோசனை. இது இப்போ நெகட்டிவ் சைடை சொல்கிறேன். ரெண்டாவது, தேவ திட்டத்தை விட்டு நம்மை விலகச் செய்கிற ஆலோசனை எனக்கு நேரே வராதபடியும் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நான் அடையாளம் காணும்படியும் அருள் செய்வீராக. இந்த ஒரே ஜெப குறிப்புக்குள்ள குட்டி குட்டி குறிப்புகளாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில திட்டங்களை வச்சிருப்பார். மகனே, உன்னை கொண்டு நான் இதை செய்ய விரும்புகிறேன், உன்னை கொண்டு நான் இந்த விஷயத்தை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன், நீ இந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டும், என் நிமித்தமாக, என் வேலை நிமித்தமாக, என்னுடைய காரியத்தின் நிமித்தமாக, என்னுடைய நோக்கத்தின் நிமித்தமாக, இந்த இடத்துக்கெல்லாம் நீ போகணும், இதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கும் பட்சத்திலே, வெளிப்படுத்தி இருக்கும் பட்சத்திலே, அந்த காரியங்களை நாம் செய்ய முடியாதபடிக்கு, செய்ய விடாதபடிக்கு, அதற்கு மாறாக, தேவ திட்டத்திற்கு மாறாக, இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தாலும் அதை கூட சட்டை பண்ண மாட்டாங்க. அந்த வெளிப்பாட்டிற்கு மாறா இவங்க புத்திக்கு ஏற்ற ஒரு ஆலோசனையை பிடிச்சிக்கிட்டு அப்படி போகலாம்னு நினைப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்கு என்னை விலக்கி அருள்வீராக. அதை அடையாளம் காண்பதற்கு ஒரு டிசர்ன்மெண்ட்டை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் இதுவரைக்கும் சொன்னது புரியுது? புரிந்த அளவுக்கு தக்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்படி ஆலோசனை சொன்னது யார் தெரியுமா? யாருக்கே ஆலோசனை கர்த்தருக்கே ஒருத்தர் போய் ஆலோசனை சொன்னார். யார் கரெக்டா சொல்லுங்க? பேதுரு போய், ஆண்டவரே நீ சிலுவைக்கு போக கூடாது. அது தேவ திட்டத்திற்கு ஏற்ற ஆலோசனையா, தேவ திட்டத்திற்கு மாறான ஆலோசனையா? கடவுளுடைய திட்டத்திற்கு மாறான ஒரு ஆலோசனை. உடனே தான் ஆண்டவர் அதை காணும். பின்னால இருந்து அவனை தூண்டி விட்டதான, நல்லா கவனிக்கணும். நம்மகிட்ட ஆலோசனை சொல்ல வர்றேன்னு ஆலோசனை சொல்றவங்க தேவ ஆவியானவரால் ஏவி சொல்றாங்களா, வேற ஏதாவது ஒரு ஆவி ஏவி சொல்றாங்கிறது தெளிவா இருக்கணும். ஆண்டவர் இயேசு தெளிவா இருந்தார். அதனாலதான் அவனுக்கு பின்னால இருந்து தூண்டி விட்ட சாத்தானை கடிந்து கொள்கிறேன், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அங்க முதல்ல சாத்தானை கடிஞ்சிட்டு, இப்ப யாரு தன்னை அதுக்கு உட்படுத்திட்டா? பேதுரு அதை உட்படுத்தினால பேதுருவுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ அப்படிப்பட்ட ஆலோசனை, தேவ திட்டத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற ஆலோசனைகளுக்கு ஒரு நாளும் செவி கொடுக்காதபடி என்னை காப்பாற்றி அருளும். அல்லேலூயா. இதெல்லாம் அது ஒரு பெரிய குறிப்புக்குள்ள உள்ள சின்ன சின்ன குறிப்புகள். இது இந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற விஷயம் மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள் இருக்கிறத நீங்க குறித்து கொள்ளலாம். இப்போ பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொன்னார், கேள்வி பதில் நீங்க சொல்றீங்களான்னு பார்க்குறேன். ஐயா, இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வர்ற கூட்டத்துக்கெல்லாம் உட்காந்து விசாரணை பண்ணி பதில் சொல்லி அனுப்புனா சீக்கிரமா செத்து போயிடுவேன். இதை உற்றையா, ஏன்னா 100 பேருக்கு மேலே ஒரு தலைவனை, 1000 பேருக்கு மேலே தலைவனை வச்சு அவங்களே இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்கட்டும், ஜனங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்களே தீர்வு சொல்லட்டும், ரொம்ப கடினமான விஷயத்தை மட்டும் உம்மட்ட கொண்டு வரட்டும், நீர் கர்த்தர்ட்ட தீர்வு வாங்கி கொடுத்துடலாம், சரியா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னார். யாருக்கு சொன்னது? அப்பா, நீ கொஞ்சம் விழிப்பா இருக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். எத்ரோ மோசேக்கு சொன்னது. எத்ரோவுக்கு ஜெத்ரோ இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? எது? ரெகுவேல். கரெக்டாக சொன்னாங்க ஐயா, கரெக்டாக சொன்னாங்க. சரியா? ஸ்தோத்திரம். நல்ல வேலை யாரும் எத்ரோக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் மோசேன் மாமன்னு சொன்னாம போனீங்க. மோசேன் மாமன் தான். சரி, அவர் சொல்கிறார் ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை மோசேக்கு நல்லா பட்டுச்சு. தேவ சமூகத்தில் நேரடியாக உட்கார்ற ஒரு மனுஷன், தேவனை முகமுகமாக பேசுகிற மனுஷன், அவருக்கு கூட, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனை எப்போ எடுப்பேன், அது வரைக்கும் நான் தானே உயிரோட வைக்க போகிறேன்னு. அதனால ஆண்டவர் பேசாமல் இருந்துட்டாரோன்ட்டு எதுவுமே சொல்லலை. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த எத்ரோ சொன்ன ஆலோசனை மோசேக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது பாருங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் மோசே காத்திருப்பதற்கு ஏதுவாக அது இருந்தது. நல்ல ஒரு ஆலோசனை. இது பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட செய்வாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உடனே அப்படிப்பட்ட மாமனாரை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. இல்லை, அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிற யாரா வேணாலும் இருக்கலாம்.
அது மோசேயின் மாமனாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை நெருங்கின நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம் பைபிள்ல இருந்து. ஒரு தப்பான ஆலோசனையை கொடுத்து குடும்பத்தில் ஒரு பெரிய சீரழிவு வர்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு காரணமானான். சாமுவேலில் நீங்கள் வாசிக்க முடியும். அம்னோன், அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒரு தப்பான ஆலோசனையை கொடுத்து குடும்பத்துக்குள்ளேயே பெரிய பேரழிவு வர்ற அளவுக்கு அது கொண்டு போயிடுச்சு. சரிதானா? சரி, அப்போ அந்த ஆலோசனைகள் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். இன்னொரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை அங்கே ஆலோசனைன்னு போட்டிருக்காது, பட் அந்த டிஸ்கஷனில் வந்ததான ஒரு ஃபைனல் அவுட்கம், அது ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம் தானே. ஒரு டிஸ்கஷனில் வர்ற ஒரு ஃபைனல் அவுட்கம், ஒரு கலந்துரையாடி ஃபைனலாக இதை தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோன்னு சொல்கிற ஒரு விஷயம், அது ஒரு ஆலோசனை தானே. இப்படி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், மைக்கில் வாசிக்க முடியும், பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 7 பேரை உங்களுக்கு தெரிந்து. இப்ப பாருங்களேன், சபையில் ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்து செய்ய வேண்டுமானால் 3 முக்கிய விஷயம் இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும், ஞானம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்சாட்சி, எல்லாரும் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த 3 ரொம்ப முக்கியம். சரி, இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. இது ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பமாக ஒரு ஆலோசனை பண்ணுறீங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆலோசனை கர்த்தரே எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு ஒரு ஆலோசனை வெளிப்படுகிறதற்காக குடும்பத்தில் நீங்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு ஆலோசனை மேலோங்கி வரும், ஒரு யோசனை மேலோங்கி வரும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும். ஆஹா, இப்படி ஒரு நல்ல ஒரு யோசனை இருக்குதே, இது செஞ்சால் யாருக்கும் பாதிப்பு இருக்காது, எல்லாருக்கும் சமாதானமாக இருக்கும், எல்லாருக்கும் மன அமைதியாக இருக்கும், எல்லாருக்கும் இது ஒருத்தருக்கும் நஷ்டம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு வின் சிச்சுவேஷனாக இருக்கும். அப்படி வர்ற ஒரு யோசனை, அதுக்கு பேர் தான் ஆலோசனை. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என் மூலமாய் ஆலோசனை வெளிப்பட்டாலும் சரி, வெளியில இருந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டாலும் சரி, தீர்க்க தரிசன ஆலோசனையாக இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. ரமா ஷிகரமா தரமா. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. அது உங்கள் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், குடும்பத்தின் உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓரி பஹாசியந்தனா, திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், எதிர்கால காரியமாக இருக்கலாம், வேலையின் காரியமாக இருக்கலாம். நல்ல ஆலோசனைகள், தெய்வீக ஆலோசனைகள், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகள், தேவ திட்டத்திற்கு ஏதுவான ஆலோசனைகள், அல்லேலூயா ஸ்தோத்திரம். உயர்வுக்கு ஏதுவான ஆலோசனைகள், நன்மைக்கு ஏதுவான ஆலோசனைகள், தீர்க்க தரிசன ஆலோசனைகள் ஆண்டவரே வெளிப்படும்படி கர்த்தர் செய்வீராக. சமாதானத்திற்கு ஏதுவான ஆலோசனைகள், நன்மை பயக்கக்கூடியதான ஆலோசனைகள் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படி கர்த்தர் செய்வீராக. அதை அப்ளை பண்ணும் பொழுது அதோட எஃபெக்ட் அனுபவிக்கத்தக்கதாக, அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது அந்த ஆலோசனைகளை வாழ்க்கையில் அப்படியே ஏற்று
பெற்றுக்கொண்டு அபியாசப்படுத்தும் பொழுது ஆண்டவரே விரும்புகிற நன்மைகள் விளையத்தக்கதாக அந்த ஆலோசனைகள் செயல்படும்படிக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனைகள் தீர்க்க தரிசன ஆலோசனைகளாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீபா ரூஷி மகாந்தரியா, ஒருவேளை நீர் யாரையாகிலும் எங்களிடத்தில் அனுப்பி நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நிலைமை இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரே ஆவியில நிரம்பி ஞானத்தோடு சொல்லுகிறதற்கு தீர்க்க தரிசன ஆலோசனைகளை சொல்லுகிறதற்கு தேவரீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே செய்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர், அப்படியே செய்றதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜெபிச்சா செய்வார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன் பிரியமான எத்தனையோ வருஷங்கள். ஏன்னா நான் இருந்த தேவ மனுஷன், அப்படி டெல்லியில் நான் இருந்த தேவ மனுஷன் மிகவும் மிகவும் ஞானமுள்ள ஒரு தேவ ஞானமுள்ள ஒரு மனுஷன். அவர் எப்போதுமே நான் ஒரு இஸ் அ வைஸ் ப்ராப்ளம் சால்வராக நான் பார்ப்பேன். நிறைய அவர்கிட்ட இருந்து நான் கற்றுருக்கிறேன். அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மனுஷனுக்குள்ளே உள்ள ஒரு ஞானம், இவருக்குள்ளே உள்ள அந்த அபிஷேகம் எனக்குள்ள தாருமையா என்று சொல்லி ரெவரண்ட் வின்சென்ட் பால், நான் அவர் கூட நான் ரொம்ப நெருக்கமாக 5 வருஷம் இருந்திருக்கேன். அப்போ நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவருக்குள்ளே இருக்கிற இந்த ஞானம் எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன். அதை நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்த பிறகு எத்தனையோ கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு தேவ சமூகத்தில் அவருக்கு நன்றி இயேசுநாதருக்கு நன்றி செலுத்தி நான் சொல்ல முடியும். எத்தனையோ பிளானிங் மீட்டிங்ஸில் நான் உட்கார்ந்துருக்கேன். அதிமுக்கியமான பிளானிங் மீட்டிங்ஸில் டாப் லெவல் லீடர்ஸில் இருந்து அந்த எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்த நிலைமையில் இப்போ கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். நான் அமைதியாக இருந்துகிட்ருப்பேன், மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எத்தனையோ கூட்டங்களில் எல்லாம் என்னை விட அனுபவம் வாய்ந்த நல்ல சாதித்ததான பெரிய மூத்த ஊழியர்கள்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் முதல்ல எதுவும் பேச மாட்டேன், அமைதியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். மனசுக்குள்ளே கேட்பாங்க, பாஸ்டர் வாட் டு யூ சே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் சொல்லுவேன், நிறைய நேரம் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சொல்கிறேன், அத்தனை பேரும் அவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணி சொன்னதை விட ஒரு புதுசாக ஒரு ஆங்கிளை கர்த்தர் எனக்குள்ளே கொடுப்பாரு. அந்த இடத்த எடுத்து சொல்லுவேன், இது நல்லா இருக்கே, அப்போ பாஸ்டர் மனோஜ் சொன்னது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை பல முறைகள் நான் பார்த்துருக்குறேன் கண்கூடா. அப்படி மனதுக்குள்ளே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை இப்படி ஒரு லெவலில் உட்கார வச்சுருக்கிறீங்களே, நன்றி அப்பா. ஆலோசனை வழங்குகிற கர்த்தர், அது மனுஷ ஞானத்தில் வர்றதில்ல, தேவன் கொடுக்குற வெளிப்பாட்டில் வர்றது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2வதாக, ஆண்டவரே நான் மாம்சத்திலே எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணையின்றி எடுக்கிற எந்த முடிவையும் நான் மாம்சத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். நிறைய நம்ம முடிவு எடுப்போம், நம்ம டெசிஷன் எடுப்போம். we will have to make individual decisions, we will have to make personal decisions, family decisions. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் தனிப்பட்ட விதத்தில் எடுக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில் குடும்பமாய் சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஜெபம், ஆண்டவரே மாம்சத்தில் அந்த முடிவை, ஃப்ளெஷ்ஷில் என்ன செஞ்சிடக்கூடாது. ஃப்ளெஷ்ஷில் முடிவெடுத்து நஷ்டப்பட்டவர்களான் அதிகம். ஆவியில் முடிவெடுக்கும் பொழுது நஷ்டம் ஒரு நாள் வராது. சில நேரம் ஆவியானவர் சொல்லியே சில முடிவுகள் எடுக்கும்போது ஆரம்பத்தில் தொய்வு இருக்கிறது போல தெரியலாம், ஆரம்பத்தில் பின்னடைவு இருக்கிறது போல தெரியலாம், ஆரம்பத்தில் நஷ்டம் இருக்கிறது போல தெரியலாம், ஆரம்பத்திலே சமாதான குறைவு வருகிறது போல தெரியலாம். ஆனால் ஆவியானவர் நடத்தி ஒரு முடிவை எடுத்திருப்போமே ஆனால் இறுதி வெற்றி நமக்கு உரியதே. அல்லேலூயா. we will have the last laugh in our face. நம்முடைய முகங்களில் இறுதி புன்னகை நமக்கு தான் இருக்கும். இப்போ என்னன்னா, மாம்சத்தில் சில பேர் முடிவு எடுக்கிறதுனால அது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்களை சார்ந்ததான மற்றவர்களின் வாழ்க்கையை அது பாதிக்கக்கூடிய அளவிற்கு அதுக்கு வலிமை இருக்குது. ஸ்தோத்திரம். மாம்சத்தில் எடுக்கிற முடிவு கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். மாம்சத்தில் எடுக்கிற முடிவு குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன், சில விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறேன் பிரியமானவர்களை. யாரோ ஒருத்தர் மாம்சத்தில் எடுக்கிற முடிவுனால
உங்கள் குடும்பத்தில் உள்ள வேற யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாமல் அறிவை பயன்படுத்தி மாம்சத்தில் எடுக்கிற முடிவுனால குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தலைவலியாக இருந்திருக்குது. பார்த்துருக்கீங்களா? அப்படி உங்களுக்கும் அந்த முடிவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் மாம்சத்தில் எவரோ ஒருத்தர் எடுக்கிற முடிவுனால உங்கள் சமாதானம் கெட்டு நீங்கள் நஷ்டப்பட்டு உங்கள் பணம் நஷ்டம் அடைஞ்சி யாரோ ஒருத்தர் எடுத்ததான மாம்சத்தில் எடுத்த முடிவு. இதுக்கெல்லாம் வைராக்கியமாக ஆணித்தரமாக ஜெபம் பண்ணி வைங்க. உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் இருக்கவே வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா ஆவியானவர் சொல்லி எடுக்கிற முடிவு என்னைக்கும் சமாதானத்துக்கு எதுவாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரோ ஒருத்தர் மாம்சத்தில் செயல்படுறதுனால எங்கே பாதிப்பு வருது? அந்த அவருக்கு மட்டும், அந்த நபருக்கு மட்டும் அல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருகிறதை பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரே, அதனால ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் அடுத்த நபர்கள் விஷயத்துக்காகவும் நம்ம சேர்த்து ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. நம்மை பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நான் எந்த முடிவை என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்கள், மாம்சத்தில் எடுத்து விடக்கூடாது. நான் எந்த முடிவை என்ன செஞ்சிடக்கூடாது, மாம்சத்தில் எடுத்துடக்கூடாது. என்னுடைய வசதிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய வசதிக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய சுய விருப்பத்துக்காக, என்னுடைய அந்தஸ்துக்காக, என்னுடைய பெருமை பாராட்டலுக்காக, இதெல்லாம் மனதில் இன்னும் இதெல்லாம் வச்சுட்டு எந்த முடிவை என்ன எப்படி எடுத்துடக்கூடாது, மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது, எடுத்து விட கூடாது ஆண்டவரே, கூடாது. ஏன்னா நாளைக்கு அது யாரை பாதிக்கக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள அது பாதிச்சிட, அவங்க சமாதானத்தை அது பாதித்து விடக்கூடாது, வேறொருவருடைய அழைப்பை அது பாதித்து விடக்கூடாது, வேறொருடைய ஊழியத்தை, கர்த்தர் அழைத்த ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு வேறொருடைய ஊழியத்தை சில நேரங்களில் நான் குடும்பங்களில் பார்க்குறேன் பிரியமானவர்களே, பாதிச்சிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் மாம்சத்தில் எடுத்த முடிவு எங்கெங்கேயோ பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும். அதனால ஆண்டவரே, இந்த குறிப்பில் 2 விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். நான் எந்த முடிவை மாம்சத்தில் எடுக்கக்கூடாது, வேறு யாரோ மாம்சத்தில் எடுக்கிற முடிவுனால நானும் என் குடும்பத்தாரும் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணி வச்சுட்டா உங்கள் மேலே பாதிப்பு வராமல் பாதுகாத்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தனியாக அப்படி விலக்கி காப்பாற்றிடுவார், பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவார். முதல்ல ஜெபம் பண்ணி வச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Help me to let go of people and things without having too much attachment. சில நேரங்களில் சில அட்டாச்மெண்ட்டை விட்டு வெளியே வர வைப்பார் ஆண்டவர். ரொம்ப வெறுக்கி போக வேண்டாம், தள்ளிடு அப்படிம்பார். ஏன்னா நாளைக்கு பின்னால் உங்களுக்கு தேவையில்லாத சமாதான குறை வராதபடிக்கு. ஸோ அதுக்கெல்லாம் முதல்ல ஜெபம் பண்ணி வச்சு இதுக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு விஷயந்தான், 2 கோணத்தில் ஜெபிக்கிறோம். ஒன்று, ஃப்ளெஷி டெசிஷன்ஸ் நான் எடுத்துடக்கூடாதான். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்னது, ஆவியானவருடைய துணையோடு எடுக்கிற தீர்மானங்கள். மாம்சத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் அதற்கு ஆப்போசிட்டாக என்னது, ஆவியானவருடைய துணையோடு எடுக்கிற தீர்மானங்கள். நான் மாம்சத்தில் எந்த தீர்மானமும் எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நான் மாம்சத்தில் எடுக்கிறதுனால ஒருவேளை நாளைக்கு என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பத்தில் உள்ளவங்களை அதை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதித்து விடக்கூடாது. அதே நேரத்தில் என் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் யாரோ மாம்சத்தில், இல்லை எங்கள் உறவினர்களோ யாரோ அவங்க மாம்சத்தில் எடுக்கிற தீர்மானத்தினால நானும் என் குடும்பமும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொன்னதை வச்சு சில இன்சிடென்ட்ஸ், லைஃப் இன்சிடென்ட்ஸ் உங்கள் மனதில் வந்திருக்குமானால், நீங்கள் ஒருவேளை பாதிப்பை அடைந்திருப்பீர்களே ஆனால், பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், ஆண்டவரே அந்த பாதிப்பை என் லைஃப்பை விட்டு விளக்குங்க, குடும்பத்தை விட்டு விளக்குங்க, ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம், உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம். யாரோ ஒருத்தர் மாம்சத்தில் எடுத்த முடிவுனால இன்னைக்கு வரைக்கும் உங்கள் சமாதானம் கெட்டு, உங்கள் பணம் நஷ்டமாகி, உங்களுக்கு அலைச்சலாகி, ஓ ஸ்தோத்திரம், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம், இதெல்லாம் அதோட அறிகுறிகள், மாம்சத்தில் எடுத்த முடிவுகளின் அறிகுறிகள். ஸ்தோத்திரம், இதெல்லாம் மாற்றுங்க. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் அதை அனுபவிச்சிங்கன்னா மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே இப்படி பாதிப்புகள் இல்லாதபடிக்கு, என் லைஃப்பில் இப்படி பாதிப்புகள் இல்லாதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் எடுக்கிற
எல்லா முடிவுகள்னால வருகிற பாதிப்புகள் எங்கள் லைஃப்ல குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் விலக்கி காத்தருளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விலக்கி காத்தருளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விலக்கி காத்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஷம்பில ஹாரப கபல துடமஹா லேக ரூபி கபா சேட்டரே கபூரியந்தனா லக ஷகமனா துடபல தீகா ரகன மோசியா கனோ லபே ஷேக்கல குணமா தியால பல ஹந்தர லகனமனமா லபபப ஷேடல பலபலமா லகதனமா. நான் எந்த முடிவையும் மாம்சத்தில் எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவர் துணை இல்லாமல் எடுத்துடக்கூடாது. ஆவியானவருடைய துணையோடு எல்லா முடிவுகளையும் நாங்கள் எடுக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எல்லா முடிவுகளையும் எடுக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எல்லா முடிவுகளையும் எடுக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எல்லா முடிவுகளையும் எடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா, ஸ்தோத்திரங்களப்பா. கபலா குடப தேகோ ரமாசக லமஸ்யக லமஷங்கல ஹௌதியகபோரியதா லபசிடலகதுனமா கபல கப்தரபா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவோ எங்களுடைய குடும்பத்துக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ சபைக்கடுத்த காரியத்திலோ ஒருபோதும் 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 மாம்சத்திலே முடிவு செய்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரோடு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அந்த முடிவுகளை எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. மாம்சத்தில் எடுக்கிற முடிவுகளினால் வருகிற எல்லா பாதிப்புகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விலக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தெளிவை எங்களுக்குள்ளே தாரும், இந்த தெளிவை எங்கள் சபை மக்களுக்குள்ளே தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி பக்காஷிகா நமூதி அந்தலா லபஸ்யாண்டர்லபே கமலமா. கர்த்தர் அப்படியே உதவி செய்வீராக. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. கர்த்தர் அங்கீகரிக்காத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அங்கீகரிக்காத பணமோ பொருளோ, ஸ்தோத்திரம், கர்த்தர் அங்கீகரிக்காத பணமோ பொருளோ மனிதர்களோ என்னுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை கர்த்தர் அங்கீகரிக்காத ஏதாவது ஒன்று வந்துருச்சு, தெரியாமல் எடுத்துட்டோம், தெரியாமல் நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே அது சமாதானமான முறையில் என்னை விட்டு நீங்களே அகற்றி போட்டுருங்க. எப்படி? சமாதானமான முறையில் என்னை விட்டு நீங்களே அகற்றி போட்டுருங்க ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் அங்கீகரிக்காத விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் அது எதுவாக இருக்காது. சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்களேன். கர்த்தர் காட் அப்ரூவ் பண்ணாத ஏதாவது ஒரு பொருள் இல்லை பணமாகவே இருக்கட்டுமே. ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. எதுவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் அங்கீகரிக்காமல் நான் ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லுவேன், ஈவன் பிஃபோர் மெனி இயர்ஸ் பிஃபோர் வி ஸ்டார்டட் த பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஆண்டவர் அங்கீகரிக்காமல் ஒரு ரூபா கூட என்னோட கஸ்டடியில் என்னோட லீடர்ஷிப்பில் உள்ளே வராது. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காத ஒரு ரூபா கூட உள்ளே வராது. ஐ வில் நாட் அலோ இட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கர்த்தர் அங்கீகரிப்பது தான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கீகரிக்காத பொருள், சில பேர் நல்லா கவனிங்க, சில பேர் யார்கிட்டையாவது ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு வச்சுருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, தங்களை விட பாவப்பட்ட யார்கிட்டையாவது என்ன செய்வாங்க, அப்படி எப்படி அவங்ககிட்ட பேசி சமாளித்து அவங்ககிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அவங்க யார்கிட்டையோ கடனை உடனே வாங்கி என்ன செஞ்சுருப்பாங்க, நட்பின் நிமித்தமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வாங்கின ஆள் என்ன செய்யாது, திருப்பி அந்த காலம் கடந்த பிறகு என்ன செய்யாது, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போது யார் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க அதுக்கு அந்த கடனை அவங்க அடைச்சிட்டு இருப்பாங்க. வாங்கி அனுபவிச்சது யார், இன்னொரு ஆள். அப்போது இந்த வாங்கின ஆளும் ஒரு ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைன்னு வைங்க, ஆண்டவரை அறிஞ்ச ஒரு XRY, வாங்கி கொடுத்தவரும் ஒரு XRYன்னு வைங்க. இப்போ இந்த எக்ஸு இது ஒய், அந்த எக்ஸு வாங்கி கொடுத்தது அவங்க கடனை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனது வேதனைப்படுமா படாதா? படும். ஆண்டவரை பார்த்து முறையிடுவாங்களா மாட்டாங்களா? ஆண்டவரே நம்பி கொடுத்த ஆண்டவரே, ஸோ நம்பி கொடுத்த ஆண்டவரே,
அப்போ இந்த ஆள் வாங்கினவங்க அந்த பணம் இருக்கும், சில நேரம் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்களை கொடுக்க முடியும், ஆனாலும் டாட்ஜ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் போகட்டும், அவங்க தானே சொல்லிக்கலாம், நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க பாருங்கள். அப்போது இந்த நபர்கிட்ட இருக்கிற அந்த பணம் அல்லது அந்த பொருள் கர்த்தர் அங்கீகரிக்காதது. நான் சொல்கிறது புரியுதா? அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அது எதையாவது கொண்டு மாட்டி விடும், அது சாபத்துக்கு எதுவாக இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் அங்கீகரிக்காத பொருள் யார்கிட்டையாவது வாங்கி வச்சுட்டு அவங்களுக்குள்ளது நம்மகிட்ட இருக்கட்டும்னு சொல்லி ரொம்ப நாள் எங்கள் பாஸ்டர் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். யார்கிட்டையாவது ஏதாவது இன்னொருத்தங்களோட பொருள் வீட்டில் ரொம்ப காலம் என்ன செய்யக்கூடாது, அவங்க உனக்குன்னு வச்சுக்கோன்னு கொடுத்தா தான் நீ அதை என்ன செய்யணும், இல்லைன்னா குறித்த நேரத்தில் சொல்லுங்க திருப்பி கொடுத்துருங்க. எத்தனை பேர் வீட்டில் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது, பாத்திரமெல்லாம் இருக்குது, குறித்த நேரத்தில் அதுக்காக 3 வருஷம் போட்டு வைக்கிறதா? ஒருத்தர்கிட்ட வாங்கினதை சொல்கிறது புரியுதா? ஸ்தோத்திரம். எங்கள் பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், எதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போது சில பேர் இன்னொரு தங்களோட ப்ராப்பர்ட்டி பத்திரத்தை தங்க கஸ்டடியில் கொஞ்ச நாள் வச்சுருங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம உலக வழக்கில் பார்க்குறோம், நிறைய பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் கஸ்டடியில் வச்சுருங்களேங்க நம்பி கொடுத்துருப்பாங்க. இவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்டால் கூட ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும், மனசாட்சிக்கு இது தனக்குரியது அல்லன்னு தெரியும். அதுலேயும் தாண்டி இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும்ல, அதை ஃபோர்ஜரி பண்ணி எதையாவது பண்ணி தங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லி அபகரிக்க நினைக்கிற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கு. எத்தனை கேஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா? மனசாட்சியே இல்லாமல் அடுத்தவங்களோட அபகரிக்கிறது. அது கர்த்தர் அங்கீகரிக்காத, சொல்லுங்கள், அது சாபத்தீடாக இருக்கும். கர்த்தர் அங்கீகரிக்காத எதுவும் சாபத்தீடாக இருக்கும். நம்ம என்ன ஜெபம், ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அங்கீகரிக்காத ஒன்றும் எங்கள் லைஃப்பில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மனுஷங்களாக இருந்தாலும் வந்துடக்கூடாது. நீங்கள் அங்கீகரிக்காத நட்பு வந்துடக்கூடாது. கர்த்தர் அங்கீகரிக்காத நட்பு வந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ கர்த்தர் அங்கீகரிக்காத பொருள் ஒருத்தன் வச்சிருந்தான். எங்க? பழைய ஏற்பாட்டில் எரிகோவில் ஆண்டவர் சொன்னார், ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, எடுத்து வைக்கக்கூடாது. ஒருத்தன் நைஸாக எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான். யாரு? ஆகான். எனக்கு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அங்கே பைபிள் காலேஜில் டெல்லியில் டீச் பண்ணும்போது மாடியில் ஒரு ஆஃபீஸில் என்னோட சீனியர் கலீக்ஸ், நான் என்னோட சீனியர் பாஸ்டர் இந்த சைட் டேபிள், ஆப்போசிட் டேபிளில் பாஸ்டர் சாம் விஜயசேனன் சொல்லிட்டு இன்னொரு சீனியர் கலீக் நம்ம சர்ச்சில் பேசியிருக்கிறாரு. அவர் டேபிளில் இந்த கேஷ் எல்லாம் சில நேரம் அப்படி வச்சுருவார், வச்சுட்டு கீழே டீ குடிக்க போவார். அப்போ இவர் சொல்லுவார், சாம் என்னையா அதெல்லாம் ஓப்பனாக அப்படி வச்சுட்டு போகிற நீ பாட்டுக்கு அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், அந்த பாஸ்டர் சாம் சொல்லுவார், இன்னும் ஞாபகம் இருக்குது, அதுதான் என்னையா, அவர் ஸ்லாங், அதை ஒரு சென்னை ஸ்லாங்கில் சொல்லுவார், அதெல்லாம் என்ன, எவனாவது கையை வச்சா இதுதான்ட்டு போவார், இப்படியே சொல்லுவார். எவனாவது கையை வச்சா அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை, அவ்வளோதான், அவனுக்கு சாபம்தான், அவனுக்கு இது தான் வரும் அப்படின்றவார். நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எதை வச்சு சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் அங்கீகரிக்காத ஒன்றை ஏமாற்றி நாகமான்ட்ட போய் ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான். திருட்டளவாக வாங்கிட்டு வந்தான். எப்படி? திருட்டளவா, எஜமானோட கன்சென்ட் இல்லாமல் வாங்கினான் போயிட்டு. அது என்ன நடந்துச்சு அவனுக்கு? புரிஞ்சுதா? அப்போது ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒன்று, அவரோட பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த டெல்லியில் உள்ள பாஸ்டர் சொன்ன பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன்னா, கடவுள் தன்னோட லைஃபுக்கு அது அவனுக்குள்ளது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் அதை தொட்டு அவன் எடுக்கணும்னு நினச்சான்னு சொன்னால், அவனுக்குள்ளது இல்லைன்னு தெரிஞ்சது பிறகும் அதை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தேவன் அங்கீகரிக்காதது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது இன்னொருத்தன் ஆமான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒருத்தன் அங்கீகரிக்காதது நிறைய கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சாராம் ஒருத்தர். எப்படி? ஆண்டவருக்கு பலியிடு தான் எடுத்து வச்சேன்யா.
யாரு சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியரை டோட்டலாக என்ன செஞ்சிரு, அழிச்சிருந்தார். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, கொள்ளையின் மேல் நிறைய பிளண்டர் இருக்கு, ஐயோ இதெல்லாம் கொல்றதா, இதெல்லாம் அழிச்சு போடுறதா, இவ்வளோ ஆடு இருக்குது, இவ்வளோ மாடு இருக்குது. ஆட்களும் சொல்கிறாங்க, ஏயா இவ்வளோ கொழுன்னு இருக்குதுயா, இதெல்லாம் எதுக்கு அழிக்கணும், எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து அப்படின்னு இருக்கும். எடுத்துருவோம், ஆண்டவர் வெற்றி கொடுக்குறாருல, அவர் தானே, நம்ம ஆண்டவர் தானே, அவர் தானே அனுப்பியிருக்கிறாரு, அவர் தானே இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க, வெற்றியெல்லாம் கொடுக்குறாரு, நம்ம எடுத்துக்கிடுவோம், கொஞ்சத்தை அவருக்கு கொடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு அவரையே பிரைப் பண்ண நினைச்சாங்க பாருங்க. எடுக்கிறத எடுத்துட்டு கொஞ்சத்தை சொல்லுங்க. ஹலோ, என்னங்க அமைதி ஆயிட்டீங்க? பரலோகத்தில் அமைதியான மாதிரி அது ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அப்படி ஒரு பலியை செலுத்தலாம் அங்கீகரிப்பாரா? சொல்லுங்க. லஞ்சம் வாங்கி கர்த்தருக்கு கொடுத்து அங்கீகரிப்பாரா? வட்டிக்கு கொடுத்து கர்த்தருக்கு கொடுத்து அங்கீகரிப்பாரா? நோ, அங்கீகரிக்க மாட்டார். அது கர்த்தர் அங்கீகரிக்காத பணம். ஆண்டவர் சோதரர், பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பைபிள் படி இருக்கணும், வேதத்தின் படி. ஆண்டவர் அதாவது இன்னும் ஒருத்தர் சொன்னால் வார்த்தை, தேவ வார்த்தையின்படி அது இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி. அதான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சு? சவுல்கிட்ட என்ன சொல்லிச்சு? சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னார்? நீ அமலேக்கியரை முழுசா சொல்லுங்க அழிச்சு போடு. அப்போ சவுல் சொல்கிறான் சாமுவேல்கிட்ட, சாமுவேல் சொல்லும் பொழுது, அப்போ நான் கேட்குற அந்த ஆடுகளின் சத்தம் என்ன? வெளிப்பாட்டில் சொல்கிறார் சாமுவேல், நான் கேட்குற ஆடுகளின் சத்தம் என்ன, ஆடுகளின் சத்தம் என்ன? அப்போ சவுல் சொல்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, இப்போ எப்படி சாடிட்டாரு அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடவான். அப்போ தான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவரே, ஒருவேளை நம்ம அறியாமல் கர்த்தர் அங்கீகரிக்காத ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலோ குடும்பத்தில் இருந்தால் சமாதானமான முறையில் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடும் ஆண்டவரே. அங்கீகரிக்காத எதுவும் எங்கள் லைஃப்பில் வர வேண்டாம். உண்மையாக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் அங்கீகரிக்காத எது ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஷந்தா லக்குரா பஹசேக்கரா மோரி பலா சண்டல பத்யாக்கரபா லீக்கமனா ஹந்தர பௌஷ்யக்கரபா அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை வேற யாரும் பாதிக்கிறதற்கு, அதாவது எதிர்மறையாய் பாதிக்கிறதற்கு, நஷ்டத்துக்கு எதுவாக பாதிக்கிறதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பிறர் எதிர்மறையாக பாதிப்படைவதையும் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே தான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிக்கிறவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகட்டும். அதை பாசிட்டிவாகவும் ஜெபம் பண்ணுவோம். அதை அங்கீகரிக்காத பொருள் இருந்தால் அகற்றி போடுங்க ஆண்டவரே. நீர் அங்கீகரிப்பவைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமாக்கி தாரும். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம், கையை கரத்தை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அங்கீகரிப்பவைகள், நீர் அங்கீகரிப்பவைகள், நீர் அங்கீகரிப்பவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பொருளாக இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுக்கு நிலப்புலங்களாக இருக்கலாம், மனிதர்களாகவும் இருக்கலாம். அங்கீகரிப்பவர்களை கர்த்தர் உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வருவார், உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவார். அவர் அங்கீகரிக்கிற சில பாத்திரங்களை, ஆண்டவர் சில நபர்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். அவர் அங்கீகரிக்கிற சில நபர்களை ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தர் அங்கீகரிக்கிற நபர்களை அவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். கர்த்தர் அங்கீகரிக்கிற நபர்களை அவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். பாபா லகுடா பஹத பலக்க பரியந்தலா மனோதியா மிக்கலோஷிய கஹாத்தியால முஹம்மந்தியா மனித்யா சிதல பல பல பலமா. நீர் அங்கீகரிக்கிறவைகள் எங்கள் வாழ்க்கையில சொந்தமாகட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சொந்தமாகட்டும், எங்கள் குடும்பங்களுக்கு சொந்தமாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அதை சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் நிறைய குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். நான் ஜெபித்த குறிப்புகளை தான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஜெபிக்க கர்த்தரே வைப்பார், எனக்கு ஞாபகப்படுத்தி அந்தந்த வீக்குக்கு ஞாபகப்படுத்துவார். அப்படியே ஸ்தோத்திரம். சிலதை கண்ணில் பட வைப்பார். நான் அப்படியே குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணில் பட வைப்பார், இந்த திருப்பி இதுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு. அதுபடி நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து இன்றைக்கி மட்டும் இல்லை, ரெகுலராக ஜெபம் பண்ணுங்க. அதை எப்படி உசுறு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யுங்க, இப்போ சொல்ல போகிற ஜெப குறிப்பை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள், எது வரைக்கும்? உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்போ சொல்ல போகிற, நான் சொல்ல போகிற ஜெப குறிப்பை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையை
என்னுடைய வாழ்நாட் காலத்திலே உமக்காக நான் தொட வேண்டும் ஆண்டவரே. லைஃப் டு லைஃப், நிறைய லைஃப்பை இயேசுவுக்காக நான் டச் பண்ணணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கடைசி யாத்திரையில் உங்களுடைய என்ன சொல்கிறது, நம்முடைய கடைசி யாத்திரையில் கர்த்தர் வருகை தாமதிச்சா அது ஒன்று தான் நமக்கு மன நிறைவை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. நாம் சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள் அல்ல, நாம் சம்பாதித்த பணமோ பொருளோ அல்ல, இயேசுவுக்காக எவ்வளோ லைஃப்பை டச் பண்ணோமோ அதுதான் நமக்கு நிறைவான கடைசி நிமிடங்களை கொடுக்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட் காலத்திலே அநேகரை நான் உமக்காக, அநேகருடைய வாழ்க்கையை நான் உமக்காக தொடுகிறதற்கு எனக்கு கிருபை தாரும். நான் தொட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதத்தில் சில உதாரணங்களை சொல்லுகிறேன் பிரியமான அவர்களே. நிறைய பேரோட லைஃப்பை இயேசுவுக்காக தொட்ட வாழ்க்கைகள். ஸ்தோத்திரம். கொர்நேலி நிமித்தமாக கொர்நேலி விட்ட பேதுரு வரும்போது எவ்வளோ பேர் அங்கே கூடியிருந்தாங்களாம். எண்ணிக்கை போடலை, ஆனால் யார் கூடியிருந்தாங்கன்னு போட்டிருந்தது. யார் கூடியிருந்தாங்க சொல்லுங்க. கொர்நேலியோட வீட்டார் எல்லாரும் இருந்தாங்க, உறவுக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? ஒரு நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் மெயின் சர்வீஸை சொல்ல வேண்டியது. ஏதாவது ஒரு அக்கேஷனை வைங்க. இல்லை விழான்னு வைக்க வேண்டாம். பிறந்த நாள், அடுத்தது பிறந்த நாள், இல்லைன்னா வேற என்னது, திருமண நாள், ஏதாவது ஒரு அக்கேஷனை வச்சு இந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து நல்ல ஒரு சுவிசேஷ கூட்டம். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறதா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? வேறு யாரும் கேட்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டில் எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஜப கூட்டம் நடத்துறீங்க, என்ன பாட்டு பாடுறீங்க, என்ன பாஸ்டரை கூப்பிடுறீங்க, என்ன செய்தியெல்லாம் கொடுக்குறீங்கன்னு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியுமா? ஏதாவது ஒரு நேரம் உட்கார வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அது வருது. அப்போது இதைத்தான் யார் செஞ்சா? கொர்நேலி செஞ்சார். அன்றைக்கி வந்திருந்த அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. கொர்நேலியு பாருங்களேன், தன் லைஃப் டைமில் எத்தனையோ பேரோட லைஃப்பை டச் பண்ணிட்டார் அன்றைக்கி. அல்லேலூயா. பேதுருவை பார்த்தீங்கன்னா அது மாத்திரமில்ல, பேதுரு கொர்நேலியுடைய வாழ்க்கையை டச் பண்ணார். அன்றைக்கி போனது நிமித்தமாக கொர்நேலிய வாழ்க்கையை டச் பண்ணார். பேதுரு ஏதோ ஒரு விதத்தில் பேதுரு டச் பண்ண தானே. இன்னொரு முக்கியமான நமக்கு பிரபலமான நபர் யாருன்னா ஜான் மார்க். நமக்கு சுவிசேஷங்களில் முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம் எது தெரியுமா? நான் ஏற்கனவே போன தடவை விவரிச்சேன்னு நினைக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம். மார்க்கு யார்கிட்ட இருந்து இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறை கேட்டு தெரிஞ்சார் தெரியுமா? பேதுருக்கிட்ட இருந்து. பேதுரு அவள் வாழ்நாள் காலத்தில் நிறைய லைஃப்பை டச் பண்ணியிருக்கார். அது நமக்கு பைபிளில் இருக்குது இல்லையா? பேதுரு இயேசுவுக்காக டச் பண்ணார். முதல் நாளே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? பேதுருவோட பிரசங்கத்தை கேட்டு சொல்லுங்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு முடவனுடைய லைஃப்பை டச் பண்ணார், அது மூலமாக 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல் பட்டாகிலும் சுகமடையும்படி. அப்போ அத்தனை லைஃப் டச் ஆகிருக்குதா இல்லையா அவர் மூலமாக? ஆமாவா இல்லையா? ஆமேன். பர்னபா, அவரோட லைஃபு நிறைய பேரை டச் பண்ணிச்சு. சில நேரம் நீங்கள் டைரெக்டாக டச் பண்ணுவீங்க, சில நேரம் இன்டைரக்டாக டச் பண்ணுவீங்க. எப்படி? சிலருடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நேரடியாக ஆசீர்வதிக்கப்படும். சிலருடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை மறைமுகமாக நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். உதாரணமாக பர்னபாவை சொல்லுகிறேன். இந்த பர்னபா யார் உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தான் சொல்லுங்கள்? பவுல் உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்தார். இப்போ பவுல் மூலமாக எத்தனை ஆயிரங்கள் தொடப்பட்டார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? பர்னபாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா பர்னபா பவுலுடைய லைஃப்பை டச் பண்ணார். ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ளே சில வாக்குவாதம் வந்ததெல்லாம் உண்மை, ஆனால் பின்னாடி நல்லா ரெக்கன்சல் ஆகிட்டாங்க. அதெல்லாம் உள்ளது தான், சரிதானா? அதே பர்னபா மார்க்குவோடைய வாழ்க்கையும் டச் பண்ணார். மார்க்குவை பவுல் கூட்டி கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னபோது அவனை அழைத்து கொண்டு போனது யார்? பர்னபா தான் பேதுருட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் கூட. ஸோ இன்டெரக்ட்லி ஹி டச்ட் மெனி லைஃப்ஸ். பவுலை பாருங்க, பவுல் அவருடைய குழுவிலேயே 40 பேருக்கு அதிகமாக இருந்தாங்க. ஹி மென்டர்ட் மோர் தென் 40 பீப்புள். அத்தனை பேரும் சபைகளை நிறுவி நடத்தினவர்கள். அவங்க எல்லாரும் அவ்வளோ லைஃப்பை டச் பண்ணியிருக்கிறாங்க. பவுல் மட்டுமே எந்தெந்த இடத்துல பெரிய பெரிய கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணி எத்தனையோ பட்டணங்கள் தோறும் போய் ஆண்டவருடைய நாமத்தில் கர்த்தருடைய நாமத்துக்காக அநேகருடைய வாழ்க்கையை தொட்டார்.
நான் சில நபர்களை நான் சொல்லுகிறேன். அந்த சமாரிய பெண்மணி, அவளுக்கு முதல்ல இவ்வளோ சாட்சியெல்லாம் நல்ல சாட்சி இல்லை, ஆனாலும் இயேசு அவளுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தபடினாலே அதன் பிறகால இவ போய் அந்த முழு கிராமத்தையும் தொடரா பாருங்க. முழு கிராமத்தில் எல்லாரையும் இயேசு பக்கம் திரும்பி வர வச்சாலா வைக்கலையா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இவ பேச்சை கேட்டு தானே இயேசுநாதர்கிட்ட வந்தாங்க. வந்த பிறகு அவங்க சொன்ன சாட்சி, நீ உன் வாக்கின்படி அல்ல, நாங்களே அவர் சொன்னதை கேட்டு உலகத்தில் வர்ற மேசியா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்ட்டாங்க. அப்போ முதல்ல அவர் மேசியா வந்திருக்கிறாருன்னு சொன்னது யாரு? இந்த பெண்மணி. எல்லாருடைய லைஃப்பையும் டச் பண்ணுறதுக்கு அவருடைய லைஃப் டச் பண்ணிச்சு பாசிட்டிவாக. இன்றைக்கி சொல்லுங்கள், எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கேட்குறேன், எத்தனை பேர் விரும்புகிறீங்க நம்ம லைஃப் அநேகருடைய லைஃப்பை டச் பண்ணணும் அப்படின்ட்டு? அது வார்த்தையினால் இருக்கலாம், உங்களுடைய செய்கையினால் இருக்கலாம், உங்களுடைய ஜெபங்கள்னாலே இருக்கலாம், உங்களுடைய பொறுமையினாலே இருக்கலாம், உங்களுடைய விட்டு கொடுத்தலினாலே இருக்கலாம், உங்களுடைய பண்பினாலே இருக்கலாம், பணிவினாலே இருக்கலாம், உங்களுடைய ஆலோசனைகளினாலே இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய உபசரிப்பினாலே கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவுக்காக அநேகருடைய வாழ்க்கைகளை தொடுகிறதற்கு இந்த காலைவெளியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் எத்தனையோ லைஃப்பை தொட்டிருக்கிறாரு. அவர் மூலமாய் தொடப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் லைஃப்பை தொட்டிருக்கிறாங்க. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகுது. பாஸ்டர் ஒய் ஜெயராஜ், பாஸ்டர் ஆதாம் துரை, பாஸ்டர் டி மோகன். ஒருத்தர்லாம் அவங்க பாஸ்டர் டி மோகன் சர்ச்சில் நான் சில டெஸ்டிமனிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். தற்செயலாக யாரோ கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஒரு ஐயா அவங்க மனைவி அங்கே போகிறது பிடிக்கல அவருக்கு. இது ஐயா போய் மனைவியை அடித்து சர்ச்சில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும்னு போயிருக்கிறாரு. போன மனுஷன் பாஸ்டர் மோகன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அவர் முகத்தை தான் பார்த்தாராம். அவர் முகத்தை பார்த்து ரசிக்கப்பட்டிருக்காரு. முகத்தை பார்த்த உடனே இவர் அறியாமலே மனசுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு இவர் ஒரு மாதிரி அழுகையாக அப்படியே உட்காந்துட்டார். மனைவி அடித்து கூட்டிகிட்டு போனவர் அடுத்த வாரம் மனைவியோடு ஞானஸ்நானம் எடுத்துட்டார், பல வருஷத்துக்கு முன்னால். அல்லேலூயா. லைஃப்பை எப்படி தொடுது பாருங்கள், எப்படி நம்ம டச் பண்ணுவோம். யார் லைஃப்பை எப்படி யார் டச் பண்ணுவான்னு தெரியாது. இயேசுவுக்காக எனக்குள்ள ஜெபத்தில் ஒன்று, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவுக்காக அநேகருடைய வாழ்க்கையை நான் தொடுக்கிறதுக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பாஸ்டர் ரத்தனம் பால் நான் நினச்சி பார்க்குறேன், 800 பேரை உருவாக்கி இருக்கிறார் ஏறக்குறைய. இன்னைக்கு எல்லாம் ஊழியத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்த்து இந்தியா முழுவதிலும் பல இடங்களில் இன்றைக்கி அசம்பிளிஸ் ஆஃப் காடில் நிறைய பேர் தலைமத்துவத்தில் இருக்கிறோம். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். லைஃப் டச்சிங், லைஃப் டு லைஃப். சொல்லுங்கள், லைஃப் டு லைஃப். சில நேரம் நம்ம வாய் கூட பேசி பிரசங்கம் கூட பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக அநேகரை தொடக்கூடியது. அதில் நீங்கள் வேலை செய்த இடத்துல நீங்கள் பழகிறவர்கள் மத்தியில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தி இயேசுவுக்காக வாழ்க்கையை தொடும்படி உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய தாயார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, அங்கே இருக்கும் பொழுதே சில குடும்பங்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தினார். அவர்கள் வாக்கை டச் பண்ணிச்சுது. நிறைய பேருடைய லைஃப் எங்கள் வீட்டில் வேலைக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்காக இருந்ததான எத்தனையோ பெண்மணிகள் ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணதில்லை, ஒரு நாளும் அவங்களை லியோர் பண்ணதில்லை, ஆனால் அவங்க லைஃப் அவங்கள டச் பண்ணியிருக்குது. அவங்க ஞானஸ்நானம் எடுத்ததை பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தர் அதை விரும்புகிறார். பிரியமானவர்களே, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட லைஃப் இயேசுவுக்காக, அந்த வார்த்தையை சொல்லுங்கள், அழுத்தமாக சொல்லுங்கள். என் வாழ்க்கை இயேசுவுக்காக அநேகருடைய வாழ்க்கையை தொடும்படிக்கு அருள் புரிவீராக. என்னுடைய லைஃப், என்னுடைய இந்த ஒரு லைஃப், என்னுடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கை இயேசுவுக்காக தொடுகிறதற்காக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுனால கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களில் ஸ்தோத்திரம், விசுவாசம், பக்தி, கர்த்தரை அறிகிற அறிவு அதிகமாய் வளர வேண்டும். சொல்லுங்கள், விசுவாசம், பக்தி, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவது, இந்த 3 அதிகரிக்க வேண்டும் சொல்லி ஜெபம். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக, இந்த இவாஞ்சல் ஏஜி சர்ச் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் விசுவாசமும் பக்தியும் கர்த்தரை அறிகிற அறிவும் ஆண்டவரே அதிகப்படும்படி செய்வீராக. விசுவாசத்திலே வளரும்படிக்கு கர்த்தாவே, குடும்பங்களும் பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தில் வளரும்படிக்கும், பக்தியிலே வளரும்படிக்கும், கர்த்தரை அறிகிற
அறிகிற அறிவிலே வளரும்படிக்கும் தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒரு சடங்காச்சாரமாக சபைக்கு வருகிறவர்களாய் இல்லாதபடிக்கு, சடங்காச்சாரமாக கர்த்தரை தேடுகிறவர்களாய் இராதபடிக்கு, ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவின் அடிப்படையில் கர்த்தரை தேடவும், விசுவாசத்திலே வளரவும், பக்தியிலே வளரவும், பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்ததாக சபைக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். சபையில் கர்த்தருடைய பிரத்யட்சமான அற்புத கிரியைகள் சபையில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரத்யட்சமான அற்புத கிரியைகள், அற்புத செயல்கள், கிரியைனா செயல்கள், கர்த்தருடைய பிரத்யட்சமான வெளியில் பார்க்கக்கூடிய அளவில் கர்த்தர் இந்த நன்மையை செய்திருக்கிறார், கர்த்தர் இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், கர்த்தர் இந்த அதிசயத்தை செய்திருக்கிறார், கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில், கர்த்தர் இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தருடைய பிரத்யட்சமான கிரியைகள் நம்முடைய சபையில வெளிப்படும்படியாய், காணப்படும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சபைக்காக ஜெபிப்பீங்களா? பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச முழங்கால் படிட விரும்பினா யாராவது முழங்கால் படிட்டு கூட நீங்க ஜெபிக்கலாம். எங்க சபையில, இந்த சபையில கர்த்தருடைய பிரத்யட்சமான கிரியைகள், பிரத்யட்சமான கிரியைகள், செயல்கள் சபையிலே காணப்படும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே, கடந்த காலங்கள், டிசம்பர்ல, இந்த ஏப்ரல் மாதத்துல, மன்னிக்கவும், மார்ச் மாதத்தில், அதுக்கு முந்தின காலங்களில் ஒய்கோஸ் கூட்டங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் ஒய்கோஸ் கூட்டத்துக்கு 3 ஆண்டுகளாக வந்ததான ஒய்கோஸ்க்கு மட்டும் வந்த எண்ணிக்கை எடுத்துக்கொண்டான நிச்சயமாக ஒரு 400க்கு மேலே இருக்கும். அவர்கள் அநேக பேரை கர்த்தர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வரும்படிக்கு, கர்த்தருடைய சபைக்கு அழைத்து வரும்படிக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒய்கோஸ்க்கு வந்தவங்கள் வாழ்க்கையில் விதைத்திருக்கிறோம். அந்த விதையை சத்துரு எடுத்து போடக்கூடாது. சத்துரு பின்னிங்க ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகள் எடுத்து போடுவது போல சத்துருவாகிய பிசாசானவன் விதைக்கப்பட்ட வசன விதைகளை வழியருகே விழுந்த விதைகளாக எடுத்து போட்டுவிடக் கூடாதப்பா. ஆண்டவரே, அது முட்கள் நடந்த இடத்துல விழுந்த விதைகளாக மாறிவிடக் கூடாது. நெருக்கப்பட்டு அழிந்து விடக் கூடாது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 1 30 60 100 பலன் தரும்படி கர்த்தர் செய்வீராக. அந்த ஒய்கோஸ்க்கு வந்தவர்கள், இந்த இடத்துல கால் பதித்து இந்த இடத்துல வசனம் கேட்டவர்கள், ஜெபித்து சென்றவர்களிலே ஆண்டவரே, குறைஞ்சபட்சம் 80 to 90% மக்கள் சீக்கிரத்திலே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து நடக்கிற விபிஎஸ்க்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த விபிஎஸ் நாட்களிலே தேவையான வாலண்டியர்ஸ், ஆண்டவரே, தேவையான டீச்சர்ஸ் எல்லாரும் பங்கு பெற்று கர்த்தாவே நிறைவாக இருக்கத்தக்கதாக ஓரி கமானா சிந்தரா ஒலிமிய ஹாந்துல்ல ஓர் மியாக்கமா ஆண்டவரே சமாதானமாய் நடைபெறவும், கர்த்தாவை சுமுகமாய் நடைபெறவும், வெற்றியாய் நடைபெறவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. இந்த பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த பில்டிங் ப்ராஜெக்டை கர்த்தாவே உம்முடைய பொறுப்பிலே இதுவரைக்கும் வைத்து நடத்தி தந்தீர். சீக்கிரமாய் இந்த வேலைகளை துரிதப்படுத்தி தாரும் என்று ஜெபிக்கிறோம். நினையாத இடங்களிலே இருந்து கர்த்தாவை ஒத்தாசை அனுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எலெக்ஷன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை சாதாரணமாய் எடுக்காதபடிக்கு சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துகிறதற்கான ஒரு இருதயத்தை இந்த ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சபைக்கு வருகிறது நேரத்திற்கு வருகிறதான உணர்வை பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்கள். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறோம். ராஜாதி ராஜாவே, தனிப்பட்ட தேவைக்காக
விரோதமாக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, ஆச்சரியமாய் நடத்தும் ஆண்டவரே. சாட்சிகளை எழும்ப பண்ணும், வந்த எல்லாரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. God bless you.